வெல்கம் டு தமிழ் சினிவுட். இன்றைக்கி நேரடியாக தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்க விடாமுயற்சி திரைப்படம் எப்படி இருக்குது, விடாமுயற்சி படமாக இருக்கா இல்லை வீண் முயற்சி திரைப்படமாக இருக்கா அப்படிங்கிற இந்த படத்துடைய ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். விடாமுயற்சி திரைப்படம் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித், திர்ஷா, அர்ஜுன், ரெஜினா, ஆரவ் மற்றும் பலர் நடிப்பில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட அனைத்து இசையமைப்பில் இன்றைக்கி தேட்டரில் வெளியாகிருக்கு. லைக்கா தயாரிப்பில் வெளியாகிருக்க இந்த படம் ஆல்ரெடி ஹாலிவுட்டில் வெளியாகி வெற்றி பெற்ற பிரேக் டவுன் படத்துடைய தமிழ் ரீமேக் தான். ஸோ படத்துடைய கதை சுருக்கன்னு பார்த்தோன்னா, திர்ஷா அஜித் ஹைவேல காரில் போயிட்டு இருக்கும்போது அஜித் கார் பிரேக் டவுன் ஆக அந்த பாலைவனத்தில் ஒரே ஒரு காரில் 2 தம்பதியினர் வராங்க. அந்த காரில் லிஃப்ட்டு கேட்டு திர்ஷா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் திர்ஷா வரவே இல்லை. ஸோ திர்ஷா அவர்களை எப்படி அஜித் கண்டுபிடிச்சாங்க, எதனால திர்ஷா மாயமானாங்க, அஜித் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை சுருக்கம். படத்துடைய பாசிட்டிவ் பார்த்துட்டு படத்துடைய நெகட்டிவ் பார்த்துருவோம். படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தோன்னா அஜித் தான். அஜித்தோடைய ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் அவர் ஜானரில் ஒரு டிஃப்ரெண்டான படம். ஒரு பயங்கர மாசான ஓப்பனிங் சீன் கிடையாது. கதையே பார்த்தீங்கன்னா அஜித் கதையே கிடையாதுன்னு சொல்லணும். அந்தளவுக்கு அஜித்துக்கு செட் ஆகாத ஒரு கதை. பட் அந்த கதையை ஏற்று நடிச்சிருக்காரு, வாழ்ந்திருக்காருன்னே சொல்லணும். எப்படி லியோ படத்தில் விஜய் அவர் ஜானரை விட்டுட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஜானரை ட்ரை பண்ணாரோ, அதே போல் அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விடாமுயற்சியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரை பண்ணியிருக்காரு. அதுக்காக அவர் உழைச்சிருக்காரு. ஸோ அவருடைய ஆக்டிங், அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அடுத்த பாசிட்டிவ்னா அனிருத் தான். அனிருத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே மிரட்டலாக இருந்துச்சு. ஸோ விஜய் படங்களுக்கு மட்டும்தான் அனிருத் சூப்பராக போகிறாரு, அஜித்துக்கு போடலன்னு வந்த இவங்களுக்கு பதிலீடு தர வகையில் அனிருத் அவருடைய பெஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோரை அஜித்துக்காக இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. அடுத்ததான் படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் அதர்பைஜானை வேறு லெவலில் காட்டியிருக்காரு. நம்மளை அந்த இடத்துக்கே கொண்டு போயிருக்காரு. ஸோ அவரும் இந்த படத்துக்காக உழைச்சிருக்காரு. அடுத்ததாக திர்ஷா, அர்ஜுன், ரெஜினா அவங்களுடைய கேரக்டரை சூப்பராக பிளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த கேரக்டராக நடிச்சிருந்தாங்க. கிரிக்கல் வைஸாக படம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. மகிழ் திருமேனி அவருடைய படங்களில் வர மாதிரி ஒரு 4-5 சீனை காட்டியிருந்தார். ஆனால் அவர் படமாகவே இந்த படத்தை எடுத்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. அதுதான் படத்துடைய நெகட்டிவ். ஸோ பிரேக் டவுன் கதையை எடுத்து அதை லைட்டாக நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் அதை எங்கேஜிங்காக காட்டியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கலாம், ஒரு சில சீனை கட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஃபீல் வந்துச்சு. படத்தில் ஹீரோ மற்றும் வில்லனுக்கான பேக்ரவுண்ட் ஸ்டோரியெல்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் காட்டி அங்கே கொஞ்சம் லேகாக வச்சுட்டாங்க. மேலும் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆனிச்சு. அதே போல் நரேஷன் பண்ண விதம், ஸ்டோரி அமைஞ்ச விதமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோபன் மூவியாக மாறிடுச்சு. இதனால படம் எங்கேஜிங்காக இல்லை. இதனால இது ஒரு ஓகேவான படமாக தான் இருக்குது. மகிழ் திருமேனி ஒரு ரீமேக் படத்தை எடுக்காமல் அவருடைய ஓன் ஸ்டோரியில் அஜித்தை வச்சு எடுத்திருந்தா ஒரு தரமான மாஸ்டர் பீஸ் படத்தை நமக்கு கொடுத்துருப்பாரு. ஆனால் அஜித் உள்ள பிரேக் டவுன் கதையை வச்சு ஒரு படம் எடுக்கலான்னு சொன்னதுனால மகிழ் திருமேனி அந்த கதையில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அது ஓரளவு தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு மாஸ்டர் பீஸ் படம்னு இந்த படத்தை சொல்ல முடியாதபடி படத்தோடைய கதை இருக்கு. மொத்தத்தில் விடாமுயற்சி வீண் முயற்சி மாதிரி தெரிஞ்சாலும் அஜித்தோடைய டிஃப்ரெண்டான ஆக்டிங், அனிருத்தோடைய மிரட்டலான பேக்ரவுண்ட் ஸ்கோர் மற்றும் திர்ஷா, அர்ஜுனுடைய நடிப்புக்காக ஒரு தடவை இந்த படத்தை எல்லாரும் பார்க்கலாம். ஸோ ஃபேமிலியோட இந்த படத்தை போய் ஒரு தடவை பார்க்கலாம். ஆனால் ரசிகர்கள் இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்னு சொல்லுவாங்களா, மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் விடாமுயற்சி படம் பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.